ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சார் கால் ஆப்ஷனில் ஹோல்டிங் பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம்? அப்புறம் ஈரான் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா வார் நிறைய இருக்குது. நியூஸ் பேஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய நெகட்டிவாக சொல்கிறாங்க. என்ன ஆகணும்னு ஒன்றும் புரியல. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 107 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பயம், ஒரு பேனிக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நாள் அனுபவம் பார்த்திங்கன்னா, நான் எப்போ இந்த நியூஸ் வருது, நியூஸ்க்கு ஆப்போசிட்டாக என்னென்னலாம் இருக்குமான்னு அதை அனலைசிஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய இவ்வளோ வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் என்னென்னா நடக்கட்டும், அவங்க நியூஸ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் நடக்குதுன்னா அப்போ அதனுடைய இம்பேக்ட் சார்ட்டில் வரும் இல்லைங்களா? ஸோ நான் சார்ட்டை பிலீவ் பண்ணுறேன். அப்போது நம்ம நியூஸ் பேஸில் என்ன ஆக்சுவலாக நியூஸ் பேஸ் நீங்கள் எப்படி பேனிக்காக இருக்கீங்களோ இதே மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட 2007, 2008, 2010 அந்த டைமில் பார்த்தா நிறைய டிவி பார்த்துட்டுருப்பேன். நைட்டில் நிம்மதி இல்லாமல் தூங்கிட்டு காலையில் நிறைய ஹோல்டு இருக்கும். அப்போலாம் குவான்டிட்டி எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்டுருப்பேன். சிபியில் வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் ஃபேமிலி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காதீங்க. சரி, என்னோடய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சேனல். ஏன்னா நிறைய பேர் கூகுளில் தட்டினீங்கன்னா வேறு சேனல் ஷோ ஆகுது சார், உங்கள் சேனல் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா Preis-Aktion தமிழ் எல்லோ கலரில் லோகோ இருக்கும். இது என்னுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி என்னுடைய ஆர்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், Preis-Aktion தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ண போட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும் சார், உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் எனக்கு புரியல எங்கே ப்ரைஸ் போகும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணி, மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா ஸோ எதுவரையும் ப்ரைஸ் போகலாம், ஸோ என்னென்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டக்கிட்ட இருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்து ஒரிஜினல் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் டூப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்த எங்கன்னா போயிட போகிறீங்க. இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த ஒரு டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன் நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்போ மார்க்கெட்டு திரும்ப என்ன மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ஷன் அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரைஸு எங்கே சப்போர்ட் எடுக்கும், ப்ரைஸ் மார்க்கெட்டில் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு, ஸோ அதனோட புல் பேக் எதுவரையில் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5, இது 0.678 2 லெவல் இருந்தது. ஸோ இங்கே ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஃபஸ்ட்டு காலையிலேயே உங்களுக்கு கடகடன்னு ரீச் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மேலே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்னும் எதுவும் ஷார்ட் சைடு எதுவும் பிளான் இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்தோடனே அப்படியே சேல் அப்படின்னு சொல்லி போய் பண்ணிட போகிறீங்க, மாட்டிக்க போகிறீங்க. இந்த 25ஆம் ரவுண்ட் நம்பர் இருக்குங்களா? ஸோ இது என்னுடைய ஆங்கிள் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஏரியா ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அதுவே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் லைனாக வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே அகைன் ஒரு அப் மூவ்க்கான சான்சஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பார்வையில். இதை நீங்கள் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய விருப்பம். ஏன்னா நிறைய பேர் நான் பிஇ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அங்கே பிஇ வாங்கி வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு. சார் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துச்சு, ஸோ இதில் கரெக்ஷன் வரும் எதிர்பார்க்குறோம் அப்படின்வாங்க. ஸோ கரெக்ஷன் வரும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஷார்ப்பாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிஇயில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி சப்போர்ட் இடத்துல எடுத்துச்சுன்னா கூட உங்களுக்கு பிஇயில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் ஒன்றும் வராது. ஓகே, அதோட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா,
ஒருவேளை நீங்கள் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஏ வந்து ஷார்ட் பண்ணலாம். சிஏ ஷார்ட் பண்ணி ஒரு எட்ஜ் பண்ணி கூட நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறத ஒரு வழியை பார்க்கணுமே தவிர, நான் வந்து நேக்கடு எடுத்துகிட்டு நான் பி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் இப்போ ஹியூஜ் அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து அவ்வளோ பெரிய குவான்டிட்டிலாம் சொல்கிறாங்க. ஓகே, சரி, அந்த மாதிரி எதுவும் தவறாக டிசிஷன் எடுத்து மாட்டிக்காதீங்க. என்னுடைய பிளான் என்னென்ன அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பை சைடுக்கான பிளான் நான் வச்சுட்ருக்கேன் என்னுடைய ஆங்கிளில். இந்த 25,000 சப்போர்ட் 25,000 எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்ணுறாங்க மனுஷங்க, இந்த 25,000 வந்து டக்குன்னு வாங்கி விட்டுறாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் பாருங்கள், மேபி ஒரு 50 பாயிண்ட் டவுன் கூட ஆகலாம், அதாவது 24,950 கூட வரலாம். ஸோ அதில் ப்ரெஷர் வந்தோன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டர்ன் ரிவர்ஸ் திரும்புதான்னு பாருங்கள். இப்போ இந்த இதில் எப்படி திரும்பிச்சு இதில், ஸோ ரிவர்ஸ் திரும்புதான்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துங்க, வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற ஒரு பிளானை நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ்னா இன்னும் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் இருக்குது. பிளான் எது வரும் சார், இந்த வாரம் எது வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா 25,300 வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 25,300 வரலும் இந்த வீக் நாளைக்கு தொடங்குதில்லை நாளில். ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கரெக்ஷன் வந்தோ, அல்லது யாருக்குன்னு இந்த சடனாக இன்னொரு மூமெண்டம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது, யாருக்குன்னு தெரியும். ஓகே, ஸோ அதனால் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட அப் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணியிருக்கேன் ஸ்டில். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், எந்த லெவல் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சோ அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ 56,000 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அகைன் ஒன்று அப் சைடுக்கான பிளான் பண்ணுவேன். அல்லது ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுனா இங்கே ஒரு சின்ன பிரேக் அவுட், சின்ன ரிஸ்க் தான். ஸோ இதில் பிரேக் அவுட் எடுத்து நான் ஒரு அப் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணுவேன் தரேன். சரி, இப்போ இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். திரும்ப வந்து அகைன் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா நம்ம செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் சான்ஸ் ஒரு வேலை எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெண்டாவது இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ஏரியா இருக்கலாம். ஸோ இன்னும் இங்கே ஒரு வாய்ப்பு தேடி நம்ம அப்சைடுக்கான பிளான் தான் பண்ணலான்னு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டியில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ்லேயும் பார்த்துடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் சேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எதுவும் ஆப்போசிட் மூவ்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.33, 1.46, 1.29, 1.22, 1.29 எல்லாமே ஒரே டைரக்ஷன் ஒரே பர்சன்டேஜில் சேம் அந்த மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அந்த சார் நீங்கள் நிஃப்டி மிட் கேப்பில் சொல்ல, நிஃப்டியில் சொல்ல அப்படின்னு ஒன்று தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஆங்கிள் இருக்குது. ஸோ 82,000 விட அந்த லெவல் அந்த மேபி 81,800 கூட உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு வாய்ப்பை அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஏன் அந்த விஷயம் கூட இந்த இடத்துல சப்போர்ட் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இருக்கு இல்லைங்களா, அதனோட இம்பேக்ட் மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து 23ஆம் தேதி வந்து ஒரு டவுன் சைடு, அதாவது ஒரு ஃபால் கொடுத்தா கூட எல்லாம் அந்த பேனிக்கில் என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு சேல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெப்ரவரி டெஸ்ட் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஃபெப்ரவரி டெஸ்ட் கூட இங்கே 50% எவ்வளோ கணக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷனை ஈஸியாக வந்து அந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். நோ டிப்ஸ், நோ கால்ஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷனல். இந்த லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸை மறக்காமல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.